அப்படிதான் அப்படிதான் போடு. அங்கிருந்து பார்த்தா தெரியலையா? போட அவ்வளவு. அந்த எலும்பு உடனே என்னடா அவன் நம்மளை விட மோசமானவன் நினைக்கிறேன். சரி, அவங்கிட்ட காசு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஜெமினியை ஏமாத்த முடியலன்னு வச்சுக்கிறேன். அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மகனே தேவராஜா, 24 வருஷமா இங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்ததில்ல. என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருந்ததால இல்ல, ஆண்டவரோட அருளால இந்த இடத்துல சாப்பாட்டு பிரச்சனையே இருந்ததில்ல. நீ பாட்டும் டான்ஸுமா வரும்போதே எனக்கு நெஞ்சடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்க சாப்பாடு செய்யும் போதே எனக்கு தெரியும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இதுல இருந்து அடுத்த வாரம் அரிசியோட ஸ்டாக் தீந்துரும். அந்த கணக்கு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். டேய், அந்த பாத்திரத்தை கழுவி வைங்கடா. டேய் ஜோசப், என்னடா பண்ற? இந்தாடா ஒரு கட்டிங் அடி. ஆஹா, அப்போ நல்லா தூங்கிட்டான் போல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க பக்கத்துலயே ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு. சிலபஸ் எல்லாம் சிபிஎஸ்இ தான், ஆனா ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். ஃபீஸ பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா எனக்கு உடனே வேலை வேணும். இங்க இருந்தா எனக்கு சீக்கிரமாவே வேலை கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்கு. வேலையை பத்தி கவலை இல்ல, எனக்கு பணம் வேணும். நான் அதெல்லாம் யோசிக்கல. ரகு சம்பந்தப்பட்ட ஒரு மர்டர்ல அப்புதான் விட்னஸ். அவன் செஞ்ச கொலையோட ஒரே சாட்சி. அவனை தேடி ரகு வந்தான்னா வரமாட்டான். எப்படி சொல்ற? பணத்துக்காக நான் ஃபைட் பண்றது இல்லன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அப்பு கிட்ட விளையாடினா அவன் கதை மாறிடும், அதுவும் அவனுக்கு தெரியும். போனவங்க போட்டோம், அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைக்க மாட்டான் ரகு. நிச்சயமா ஃபாலோ பண்ணுவான். ஆனா ஒரு விஷயம், நந்து அங்க தனியா இருக்கா. நந்து தனியா இருக்கிறது தானே அவனுக்கு லாபம். அது கிடைச்சா லாபம் தான், ஒருவேளை கிடைக்கலன்னா. ஃபாதர், நீங்க அன்னைக்கு சொன்ன போது நான் அதை நம்பல, ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு போச்சு, நந்து ஒரு நாளும் அவனுக்கு கிடைக்கவே மாட்டான். அவன் கொலை செஞ்சதை இவன் வேற பாத்துட்டான். அவன் நிஜமாவே பயந்து போய் தான் இருப்பான். பெத்த அம்மாவே செத்து கிடக்கிறத நேர்ல பாத்துட்டான்ல. ஆனா அவங்கள யாராவது கொலை செஞ்சிருப்பாங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏதோ வயசாகி போச்சு அப்படியே செத்து போயிட்டாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. நந்துக்கு இதுல சந்தேகம் வரதுல அவளுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அப்பு சொன்னதை பத்தி அவ யோசிச்சா அதுக்கப்புறம் குழப்பம், சந்தேகம், பயம் அது வளர்ந்துட்டு இருக்கும். வித்தின் 1 இயர் ரகு வெளியில வருது கன்ஃபார்ம். இருந்த போலீஸ் வேலையும் விட்டுட்டு இத்தனை வருஷமா முதலாளியா சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு செகண்ட்ல எல்லாமே போக போகுதுன்னு தெரிஞ்சா அவன் நந்துவை ஏதாவது செஞ்சிட்டானா? மாட்டான், அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். அப்புவும் தேவராஜன் காணாம தான் போயிருக்காங்க, செத்து போயிடலையே. நந்துவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நிச்சயமா அப்பாவும் பிள்ளையும் வருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எங்களை பத்தி கவலைப்படலன்னா கூட நந்துவுக்கு நல்லா தெரியும்ல. நீ பாப்பேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சிம்பிள் லாஜிக். அதெல்லாம் நமக்கு இல்ல. நீங்க இங்க இல்ல. நந்துவுக்கும் ரகுவுக்கும் பிரச்சனை வெடிச்சு அது பெரிய சண்டையா மாறதுக்கு மினிமம் 6 months to 1 year எடுக்கும். அதுக்குள்ள நாம எங்கயாவது போயிடலாம். இது வெறும் டெம்பரரி செட்டில்மெண்ட் தானே ஃபாதர். இல்ல, நீ எங்க போற? அத பத்தி இன்னும் முடிவு பண்ணல. அப்பப்ப மூடுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சாஸ்திரி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு பக்க கிரிமினல் மாதிரி ஆக முடியாது ஃபாதர். இருந்தாலும் தேவையில்லாம ஆர்கியூ பண்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. சரி சரி.
சாட்டர்டே ஷார்ப் 10 AM கரெக்டா வந்துட்டான். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ எம் தேவராஜன். கேன் ஐ மீட் யுவர் எம்டி ப்ளீஸ்? அந்த கிரேன் பார்ட்டி தானே நீங்க? ஆமா சார் வாங்க, எம்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள போங்க சார். வெல்கம் வெல்கம். ஐ எம் வில்லியம்ஸ். குட் மார்னிங் டு யூ மிஸ்டர். நோ அந்த பேர் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன். ஐ நோ இட்ஸ் a nickname. See, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒரு நல்ல பேர் வேண்டாம்? By the way, what's your real name? உண்மையான பேரு அதான். Hey, I don't believe. அதான் சார், டிரைவிங் லைசென்ஸ், ரேஷன் கார்டு, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி. Central jail. உட்காருங்க ப்ளீஸ். I'm sorry sir. I appreciate your punctuality. டைமை வேஸ்ட் பண்ணாதவன் தான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பான். I am little nervous. உண்மையை சொல்லணும்னா this is the first time in my whole life I'm talking to a hired killer. வாடகை கொலையாளி. பணம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தரேன், ஆனா வேலை கச்சிதமா முடியணும். அது மட்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவன் சொன்னது கரெக்டான ஆள் தான். டிராகுலா, இருட்டு அறையின் அரசன், அந்த காலத்து ராஜா மாதிரி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? எனக்கும் ஒரு லார்ஜ் வேணும். நம்ம பிசினஸ் டீல் பேசும்போது இந்த மாதிரி வேணும்ல? தேங்க்யூ சார். சார், நீங்க சொன்ன நேரத்துக்கு நான் வந்தேன், பார்த்தேன், பேசிட்டேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். மற்ற டீடைல்ஸை நாளைக்கு பேசலாமே. ஏன்? பிகாஸ் யூர் அப்செட். டேக் ரெஸ்ட். நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திக்கும் போது நீங்களும் நார்மல் ஆயிடுவீங்க. அப்ப பேசலாமே. ஓ ஓகே. டைம்? 10 years. Where do you stay? It's none of your business. சிஸ்டர், அப்பும் ஃபாதர் எங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் அப்பு ரொம்ப அழுதான். அது சரி, அது வழக்கம் தானே. யார் போனாலும் கூட போகணும்னு அவன் அழத்தான் செய்வான். கெடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் அவரும் சொன்னாரு. ம். நான் ஜூஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டான். ம். அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு எழுப்புனப்போ திடீர்னு வாமிட் பண்ணிட்டான். அதுல கொஞ்சம் என்னாச்சு சிஸ்டர்? கொஞ்சம் ரத்தமா இருந்தது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு ஃபாதர் சொன்னார். அப்புக்கு டான்சல்ஸ் இருந்ததா? ஐசியூ எங்க? அந்த பக்கம். தேவராஜா, நீ எங்க போற? என்ன ஃபாதர், என் குழந்தைக்கு என்னாச்சு? பொறுமையா இரு, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பையனோட அப்பா இவர்தான், டாக்டர் நிசார். வணக்கம். ப்ளீஸ் கம் வித் மீ. வாங்க. போ போ. இதுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்ல. என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். பையனை யாராவது கூடவே இருந்து பார்த்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். சரி, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல மாட்டேன். நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. கியூர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல, ஆனா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போலோ மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் போனா நல்லா இருக்கும். அப்போலோ மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு பயப்படாதீங்க. மெடிசன், ட்ரீட்மெண்ட்னு டே பை டே அங்கே டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. பையனோட நிலைமையை வச்சு பார்க்கும்போது பயோப்சி மாதிரியான டீட்டெயில் டெஸ்ட் இன்னும் யாரும் எடுக்கல. என்கிட்ட பர்சனலாக இதை பற்றி கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நிச்சயமா குணமடைய வாய்ப்பு நிறைய இருக்கு. How much? என்ன கேட்டீங்க? அப்போ பழைக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டேன். எத்தனை %? தேவராஜா, ஆயுசோட கணக்க டாக்டர் கிட்ட போய் கேக்குற. இதெல்லாம் அவர் கையிலேயே இருக்கு. டாக்டர் சொல்லட்டும். 50-50.